கண்ணு முழிச்சிட்டியம்மா? நான் வேண்டுதெல்லாம் வீணா போகலாமா? அம்மா கடவுளே, உனக்கு நன்றி. அம்மா சொன்னேன்ல, அவ இருக்கா, எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ கிராணி? ஜீவா நம்ம 2 பேரையும் ஜெயிச்சிட்டானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் கையில ஜோக்கர் மாட்டிக்கிட்டதால அவன் இதுல ஜெயிச்சிட்டான். நான் மது மாட்டிக்கிட்டத பத்தி மட்டும் சொல்லல. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஃபேவர் மாதிரி இருக்கு, அது இப்ப மட்டும்தான். இனிமே நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ்றது கிராணி? அவன் குறி வச்சே என்ன தாக்க மாட்டானா? என்னை வச்சு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ அவன் கல்யாணம் வரைக்கும் போவானான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நிறுத்திட்டானா? அவங்களோட வீக் பாயிண்டே அங்கதான் இருக்கு. நீயும் நானும் என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்களால கேட்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமே உன்னோட கல்யாணம் தான். என்ன கிராணி சொல்றீங்க? ஸ்ரீராம் குடும்பம் இப்ப மூழ்கிட்டு இருக்கிற கப்பல். அதுல இருக்கிறவங்களை காப்பாத்தி கரை சேர்க்க போறதே இந்த கல்யாணம் ஒண்ணுதான். அதனாலதான் அப்படி ஆட்டம் போட்ட மாயாவதியும் அடங்காம திரிஞ்ச ஜீவாவும் இப்ப எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இல்லன்னா அவங்களாவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதாவது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட கல்யாணம் நிக்காது, அதுக்கு நான் கேரண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் நான் அவங்க வீட்டு மருமக தானே. அப்ப கூடவா அவங்க நம்மள பார்த்து அடங்கி போவாங்க? போக மாட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ நினைச்சா அவங்கள அடங்கி போக வைக்க முடியும். நீ காட்டுற அதே வேகத்தையும் ஆக்ரோஷத்தையும் விட்டுடாம அப்படியே மெயின்டைன் பண்ணி, கூடவே தலையண மந்திரம்னு சொல்லுவாங்களே, அதையும் பண்ணேன்னு வையே, ஒரு பயலும் உங்ககிட்ட ஆட்டம் காட்ட முடியாது. அதிகாரங்கிறது கத்தி மாதிரி, அதை யாரு முதல்ல கையில எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீ எடுக்க வேண்டாம், ஏன்னா கையில ஆல்ரெடி இருக்கு. அதை கீழே போடாம மட்டும் பாத்துக்கோ. அப்புறம் ஜீவால ஆரம்பிச்சு அந்த வீட்டுல இருக்கிற கடைசி ஜீவராசி வரைக்கும் உன் காலடியில கிடப்பாங்க. இப்போதைய நிலைமையில அவங்க நம்மளை எதிரியாவே பார்க்க மாட்டாங்க. நம்ம தயவுக்காக காத்திருக்கிற ஃபேமிலி அவங்க. எனக்கு அவங்கள பத்தி என்னைக்குமே கவலை வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு நான் கவலைப்படுறேன். என்ன கிராணி, கவலை வந்ததில்லன்னு சொல்றீங்க, அப்புறம் கவலைன்னு சொல்றீங்க? நான் கவலைப்படுறேன்னு சொன்னது உங்க அப்பா ரவிசங்கரை நினைச்சுதான். அப்பாவை நினைச்சா? அவன் நம்ம அணியில இருந்தாலும் அந்த அணிக்கு ஃபேவர் ஆனவன். அது மட்டும் இல்லாம அந்த பூங்குடி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ளவன். அதனாலதான் அவளுக்கு 4 லட்சம் கொடுத்தத இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கிட்டையும் மூச்சே விடல. இத அவன் கருணையாலேயோ மனிதாபமானத்தாலேயோ கொடுத்தது இல்ல. இதுக்கு பின்னாடி பலமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாதான் நாம நிம்மதியா இந்த கல்யாணத்தை நோக்கி போக முடியும். நீ உன் பொண்ணை பார்க்க இங்க வந்தியா, இல்ல அம்பாளை பார்த்து குணமாக வந்தியான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் அவளுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குமா? நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு சாமி. ஆனா நடக்கிறத நினைச்சு கவலைப்படுறதா இல்ல நடக்க போறத நினைச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல சாமி. ஏம்மா கவலைப்படுற? உன் பொண்ணு அம்பாளோட செல்ல குழந்தை. அவ உன் குறைய மட்டும் இல்ல, ஊரோட குறையும் தீக்க வந்தவ. அவ உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படலாமா? தைரியமா இரு. நீ வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையும் இவ மீட்டு தருவா.
உன் உசிரையே மீட்டு தந்தவ. இதெல்லாம் மீட்டு கொடுக்க மாட்டாளா? நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான் சாமி. ஆனா இவ இழந்தத யாரு மீட்டு கொடுப்பா? நாளை நடப்பதை யார் அறிவார்? நல்லவங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறது நியதி. இப்போ அம்பால நல்லா கும்பிடுங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். ஓம் அம்பா சாம்பவி சந்திரமௌலிரமலா பர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா திரிணயனி காத்யாயனி பைரவி. எங்க அம்மாவை குணப்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தாயே. அம்மா, நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டேன்னு நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பூங்குடி எனக்கு மகளா கொடுத்திருக்கே, இதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? அவ உன் குழந்தை, எப்பவும் நிம்மதியா இருக்கிறதுக்கு நீ வழி பண்ணி கொடுக்கணும் தாயே. எனக்கு அது போதும். शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. ओम श्री परमेश्वर्यै नमः. வா சாமி, இது அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. கடவுள் சன்னிதானத்துல கடவுளை தவிர வேற யார் காலையும் விழக்கூடாது. தப்பு செஞ்சவங்க எல்லாரும் உன் கால்ல விழ போறாங்க. அதுக்கான காலம் வந்துருச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. நான் கேவலம் ஒரு மனுஷன், நான் என்ன உங்களை ஆசீர்வாதம் பண்றது? அந்த அம்பாலே உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டா. நதி போல ஓடுறதுதான் வாழ்க்கை. அதிசயங்களும் சூட்சுமங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னம்மா பண்ணலாம்? நாம திரும்ப ஊருக்கே போயிடலாமா? ஊருக்கா? அங்க போய் நம்ம என்னம்மா பண்ண போறோம்? இங்க இருந்து நாம எதுவுமே செய்ய போறது இல்லம்மா. அதனால நாம அங்கே போயிடலாமா? நீ சொன்னதை கேட்காம வந்ததுக்கு இந்த ஊர் எனக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்துருச்சுமா. நாம ஊருக்கே போயிடலாமா? கால் வைத்து கஞ்சினாலும் நிம்மதியா இருக்கலாம். இங்க இருக்கிறவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. சரி, ஊருக்கு போலாம். ஆனா ஊர்ல போய் என்ன பண்ண போறோம்? என்னம்மா இப்படி கேக்குற? நான் செய்யறதுக்கு ஊர்ல வேலையா இல்ல? ஆடு மேய்க்கிறேன், தோட்ட வேலையெல்லாம் பாக்குறேன். அதுக்காகவா எனக்கே தெரியாம உன் தாத்தா ஊருக்கு அனுப்பி வச்சாரு? போதுமா, இதுக்கு மேலேயும் அவமானத்தை தாங்க எனக்கு சக்தி இல்ல. உனக்கு தெரியாம வந்ததுக்கான விலைய நான் கொடுத்துட்டேம்மா. விலை கொடுத்தா அதுக்கான பொருளை வாங்கிதான் ஆகணும் பூங்கொடி. நீ சென்னைக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் என்ன கேலியும் கிண்டலும் பண்ணாங்க தெரியுமா? நீ படிப்பை முடிக்காம ஓடி வந்துருவேன்னு சவால் விட்டாங்க. நீ பட்டம் வாங்காம அவங்க முன்னாடி எப்படிமா போய் நிக்கிறது? இல்லம்மா, சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் எப்படி வந்தனோ அப்படியே திரும்பி வந்துடுறேம்மா. நாம போயிடலாமா? நீ ஆசைப்பட்டு படிக்க வந்த. நீ படிப்பை முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போய் முதல் மாச சம்பளத்தை எடுத்துக்கிட்டு தான் நாம திரும்ப ஊருக்கு போகணும். உன் அப்பா இல்லாம நான் எவ்வளவு அவமானப்பட்டேன். அத நம்மளால துடைக்க முடியல. படிக்க போனவ படிக்க முடியாம திரும்ப வந்துட்டாளேன்னு இன்னொரு அவமானம் நமக்கு வேண்டாமா? இல்லம்மா, இங்க இருக்க சூழ்நிலை உனக்கு தெரியாது. அப்பாவே இல்லாம வாழ்ந்து காட்டிட்டோம். அதோட என்னமா சூழ்நிலை வந்துற போது? நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்குமா. அதுக்கு முதல் காரணம் அப்பா இங்க இருக்காருங்கிறது தான். பூங்குடி, என்ன சொல்றமா? ஆமாம்மா,
நான் அப்பாவை பார்த்துட்டேன். ஏன்னா நீ என்னோட பொண்ணுமா. சரோஜா என் மனைவி. கொஞ்ச காலம் பொறுத்துக்க, எல்லா குழப்பத்துக்கும் ஒரு விடை இருக்கு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் வீட்டில் சொல்லி உங்களை அபிஷியலா என் குடும்பமா ஏத்துக்கிறேன். நமக்கு யாரும் வேணா பூங்குடி. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. அம்மா, நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிறியே. இவர்தான் என் புருஷன்னு சொல்லாம என்னால சபையில நிக்க முடியல. புருஷன் இவர்தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர்தான் என் புருஷன்னு சொல்ல முடியல. சரோஜாக்கு புருஷன் இல்லைன்னு எல்லாரும் சொன்ன அவமானத்தை நான் உன்னை வச்சு தம்மா தீர்த்துக்கணும். என்ன மாதிரி நீயும் புருஷனாலையும் பிள்ளைங்களாலையும் பெருமை தேடுற நிலைமை வந்துடக்கூடாது. உன் பெருமைய நீதான் தேடிக்கணும். நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். 4 பாவப்பட்டவங்களுக்கு உதவி பண்ற அதிகாரத்துல இருக்கணும். அப்படி ஒரு பெருமையோட தம்மா நாம ஊருக்கு போகணும். சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். நான் படிச்சு பட்டம் வாங்குறேன். அதுக்கப்புறம் நாம ஊருக்கு போலாம். நாளைக்கு எங்க காலேஜ்ல ஹால் டிக்கெட் கொடுக்கறாங்கம்மா. நான் போய் வாங்கணும். ஏய் சிரிங்கடி. நெக்ஸ்ட். ஏய், இத பாரு. நெக்ஸ்ட் போஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் போஸ். அண்ணா திருப்பி வச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. சரிடி, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே வா. ஓகேவா? நல்லா தான் இருக்கு. மறுபடியும் எப்போ மீட் பண்ண போறோம்? ஏய், எக்ஸாம் எழுத வர மாட்டியா என்ன? அப்ப பார்க்க தானே போறோம். எக்ஸாம்ல எக்ஸாம் ஃபியரோட இருப்போம். அப்போ பார்த்தாலும் நம்மளால ஃப்ரீயா பேசிக்க முடியாதுல்ல. ஐயோ, அதனால என்னடி, நம்ம நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல பார்க்க தானே போறோம். அடுத்த வருஷம் யார் யாரெல்லாம் படிக்க போறோமோ, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போதோ. ஏன் உனக்கே கல்யாணம் ஆக போகுதுல்ல? அப்போ நீ காலேஜுக்கு வர போறியா என்ன? ஐயோ, அப்போ என்ன நடக்க போகுதுன்னு அதையே திங்க் பண்ணிட்டு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை ஏண்டி மிஸ் பண்ணணும்? என்னடி பேசியே போர் அடிக்கிறீங்க? இன்னும் நிறைய இடத்துல போட்டோ எடுக்கணும். வாங்க போலாம். சரிடி, சரி வா. இந்தாம்மா ஹால் Thank டிக்கெட். you, ma'am. ஆல் தி பெஸ்ட். வாமா. உன் பேர் என்னம்மா? பூங்கொடி மேம். உன் பேர் எழுதுமா. ரோல் நம்பர் 1405. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம்.
டேய் கோபி, பூங்குடிய காணோம்னு சொன்னீங்க, இப்பதான் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போறா. பொங்குடி, பொங்குடி நில்லு. ஒரு நிமிஷம் நில்லு பொங்குடி, ஒரு நிமிஷம் பொங்குடி. நான் கையில கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. பொங்குடி, என்ன ஆச்சு பொங்குடி? எங்க போன? நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ ஹாஸ்பிடல்ல இருந்து யாருக்கிட்டையும் சொல்லாம உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டியாமே. இப்ப எங்க இருக்கீங்க? நீ என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல பொங்குடி. இப்போ எதையும் கேட்காத, எதையும் சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்ல கோபி. ஓ, அப்படின்னா என்ன அர்த்தம் பொங்குடி? அதுக்கு நீ என்ன அர்த்தம் வேணாலும் வச்சுக்கோ. எதை பத்தியும் பேசுற நிலைமையில நான் இல்ல. ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், என் அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு. என்ன சொல்ற பொங்குடி? அம்மா, அம்மாக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொங்குடி. ஒரு கெட்டது நடந்தா கூடவே ஒரு நல்லது நடக்கும். என் மேல திருட்டு பழி விழுந்தாலும் பரவாயில்ல, என் அம்மா குணமாயிட்டாங்கல்ல. ஏய், இப்ப எங்கதான் இருக்க? என்னதான் பண்ற? நீ எப்ப காலேஜுக்கு வர்றதில்ல? எல்லா கேள்விக்கு எப்போ பதில் சொல்லணுமோ அப்போ சொல்றேன். இப்ப கூட வந்து நீ என்ன பார்க்காம தானே போயிட்டு இருந்த. நாங்க அப்படி உனக்கு என்ன கெடுதல் பண்ண பொங்குடி? எங்களை நீ அவாய்ட் பண்ற. இதுக்காக பதில் சொல்ல. பார்த்தா இத்தனை கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் வந்தது தெரியாம போக பார்த்தேன். உங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்ல. இப்ப எங்க தங்கி இருக்க? அதையாவது சொல்லலாம்ல. அத சொன்னா எல்லாத்தையும் சொல்லிட போற. நீ கேக்குற எல்லா கேள்விக்கும், கேட்காத பல கேள்விகளுக்கும் நான் கட்டாயம் பதில் சொல்லதான் போறேன். ஆனா இப்போ இல்ல, நேரம் வரப்ப எல்லாமே சொல்றேன். இங்க பாரு பொங்குடி, ஏன் இப்படி பட்டும் படாம பேசுற பொங்குடி? நம்ம எல்லாம் பழகின பழக்கத்தெல்லாம் நீ சுத்தமா அப்படியே மறந்துட்டியா? ஜீவா சார் வீட்டு நடு ஹால்ல குற்றவாளியா கூனி குறுகி நின்னேனே, அத நீயும் தானே பார்த்த. அதெல்லாம் மறக்க முடியுமா கோபி? ஆனா மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். அதுக்காக தான் விலகி போற. என்னை இப்படியே விட்டுருங்க. படிச்சு கலெக்டர் ஆகணும், என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். இடையில என்னென்னமோ நடந்து போச்சு. இனிமேலாவது நான் படிக்கிறதுல மட்டும் கவனமா இருக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். எல்லாரும் என்ன என் வழியில போக விடுங்க. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு எதுவுமே கேட்காதீங்க. கண்டுபிடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க.